ஹாய் ஹலோ வெல்கம் டு பொதுக்களம். இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் 9 விருந்தோம்பல்ல இருந்து குறள் எண் 86 பாத்திரலாங்க. குறள் என்ன அப்படின்னா, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாங்களா? செல்விருந்து அப்படின்னா சென்ற விருந்தினர், நம் வீட்டிற்கு வந்துவிட்டு சென்ற விருந்தினர், அதான் செல்விருந்து அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓம்பி அப்படின்னா தேனி. சென்ற விருந்தினரை போற்றி அனுப்பிவிட்டு வருவிருந்து பார்த்திருப்பான் அப்படின்னா, வருவிருந்து அப்படின்னா வருகின்ற விருந்தினரை பார்த்திருப்பான் அப்படின்னா எதிர்நோக்கி இருப்பவன் நல்விருந்து வானத்தவருக்கு. நல்விருந்து அப்படின்னா நல்ல விருந்தினர் ஆவான். வானத்தவருக்கு அப்படின்னா வானத்தில் உள்ள தேவர்களுக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வந்த விருந்தினரை, நம் வீட்டிற்கு வந்த விருந்தினரை போற்றி அவர்களை அனுப்பிவிட்டு இனி வரும் விருந்தினரை எதிர்நோக்கி காத்திருப்பவன் வானத்தில் உள்ள தேவர்களுக்கும் ஒரு நல்ல விருந்தாளியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்காருங்க. இந்த குறளை இன்னொரு டைம் பார்த்தரலாம். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. நாளைக்கு நம்ம இன்னொரு குறள்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.